இயேசு ரொம்ப நல்லவர் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். யோவான் 4:42 அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லு நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை மிகவும் வல்லமையாக செய்தார். அவர் சந்தித்த மனிதர்கள் மிகவும் சாதாரணமாக இருந்தனர். அவர்களை அசாதாரணமாக மாற்றியவர். அனைவராலும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வாழ்ந்து வந்தவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர். அப்படித்தான் சமாரியா ஸ்திரீயின் பின்னணியும் இருந்தது. அங்கே இருந்தவர்களால் அவள் புறக்கணிக்கப்பட்டாள். இயேசுவை சந்தித்த அந்த தருணம் அவளுடைய அநேக சந்தேகங்களுக்கு அவர் விடையானார். அவள் வாழ்க்கைக்கு நிரந்தர சந்தோஷத்தை கொடுத்த உலக இரட்சகர் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். அறிந்தவள் மற்றவர்களுக்கும் அறிவிக்கவும் செய்தாள். இவள் சென்று ஊரில் இருந்தவர்களுக்கு இயேசுவை பற்றியும் அவர் பேசினவைகளை குறித்தும் சொல்லியதை கேள்விப்பட்டு அவருடைய உபதேசத்தை நேரடியாக கேட்டு அவர்களும் விசுவாசித்து அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்பதை அறிந்து சாட்சி கொடுத்தனர். இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கும் புறஜாதியர்களுக்கும் இரட்சகர் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு அவர் தங்களுக்கும் உலக இரட்சகர் என்பதை அறிந்து கொண்டனர். இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளியும் இரட்சகருமாக அவர் இருக்கிறார் என்பதை நாமும் விசுவாசிப்போம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, நீர் உலக இரட்சகர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.